வணக்கம் தோழர்களே, வெல்கம் பேக் டு மாஸ் மிருதுளா மீடியா. நான் உங்கள் மிருதுளா. இன்னைக்கு மே டே. இந்த மே 1 வேர்ல்ட் முழுக்க லேபர் டேவா கொண்டாடுறாங்க. நம்ம இன்னைக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு காரணமான இந்த லேபர் டேவோட ஹிஸ்டரி அண்ட் சிக்னிஃபிகன்ஸை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த லேட் 19th செஞ்சுரியில அமெரிக்கால ஒர்க்கர்ஸ் ப்ரூட்டலான நிலைமைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் 12 to 16 hours ஒர்க்கிங் டேஸ், சைல்ட் லேபர் அண்ட் அன்சேஃப் ஃபேக்டரிஸ். மே 1, 1886ல 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் டேவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேவா த ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு ட்ரேட்ஸ் அண்ட் லேபர் யூனியன்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. இந்த போராட்டத்தோட எபிக் சென்டரா அமெரிக்கால இருக்க சிகாகோ சிட்டி இருந்தது. அந்த மே 1 அன்னைக்கு 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. சிகாகோல 40,000 ஒர்க்கர்ஸ் அமைதியா அணிவகுத்தாங்க. ஆனா மே 3 அன்னைக்கு மெக்கார்மிக் ஹார்வெஸ்டிங் மெஷின் கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ண ஒர்க்கர்ஸுக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதுல போலீஸ் ஃபயர் ஓபன் பண்ணாங்க, அதாவது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த போலீஸோட வயலன்ஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மே 4 அன்னைக்கு ஹே மார்க்கெட் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. இதுல 1500 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த கூட்டம் முடியிற நேரத்துல கூட்டத்தை கலைக்கிறதுக்காக போலீஸ் என்ட்ரி ஆனாங்க. அப்போ ஒரு பாம்பு வெடிச்சதுல ஒரு போலீஸ் இறந்துட்டாரு. இந்த குழப்பத்துல போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. பொதுமக்களும் திருப்பி எதிர்த்தாங்க. இதுல 7 போலீஸ் 4 பொதுமக்கள் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கு மேற்பட்டவங்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்த கலவரத்துக்கு காரணமானவங்க சொல்லி 8 தொழிலாளர் தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே வெளிநாட்டை சேர்ந்தவங்க, மேக்சிமம் ஜெர்மனியை சேர்ந்தவங்க. கோர்ட்ல இவங்க தான் பாம்பு வச்சாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைனாலும் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுல ஆகஸ்ட் பைஸ், ஆல்பர்ட் பார்சன்ஸ், ஜார்ஜ் ஏங்கிள்ஸ் அண்ட் அடால்ஃப் ஃபிஷர்மேன் இவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கிடைச்சிச்சு. லூயிஸ் லிங் அப்படின்றவரு ஜெயில இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்த அமெரிக்கன்ஸ் இது நீதிக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொன்னாங்க. ஹே மார்க்கெட் ஸ்கொயர்ல உயிர் தியாகம் செஞ்சவங்க எல்லாருமே குளோபல் லெவல்ல சிம்பிள் ஆஃப் லேபர்ஸ் ரைட்ஸா மாறினாங்க. 1889ல மே 1 இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டேவா அறிவிச்சாங்க. இவங்களோட உயிர் தியாகத்தினாலதான் நம்மளுக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் சிஸ்டம், வார விடுமுறை அண்ட் லேபர் லாஸ் இது எல்லாமே கிடைச்சது. இந்த தலைவர்களோட உயிர் தியாகத்தை போற்றும் விதமா நம்மளும் மே டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல மே 1 அன்னைக்கு பிறந்தவங்க நடிகர் அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லப்படுற அஜித் குமார் அண்ட் ஆக்ட்ரஸ் சுகன்யா. 2 days ago அஜித் குமார் நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கிட்ட இருந்து பத்மபூஷன் விருதை ரிசீவ் பண்ணாரு. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். பாய்.